Hi friends, good evening. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம எப்படி அட்டெண்ட் பண்ணா எக்ஸாம்ல செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்ல நம்ம என்ன பிரசன்ட் கொடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட ரிசல்ட் இருக்க போகுது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன். எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ணா நம்ம செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனல் தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ்ங்கிற சேனல்ல தொடர்ந்து நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோவை தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நர்சிங் ஆபீசராவோ பாராமெடிக்கல் ஆபீசர்ஸாவோ போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ நம்ம டைரக்டா நம்மளோட வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ணா நம்ம செலக்ட் ஆக முடியும். சோ எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர்த்த நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்ல நான் பண்ண அந்த சில்லி மிஸ்டேக்னால தான் எனக்கு ரிசல்ட் போயிடுச்சு, சோ இந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு இதுல ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இதுக்கும், அதாவது பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம், எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா எழுதிருக்கேன். ஒன் பை ஒன்னா சொல்றேன், கவனமா கேளுங்க. பிஃபோர் எக்ஸாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வராது. சோ அஸ் மச் அஸ் பாசிபிள், சோ உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் உங்களால போட முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டு தான் ஆகணும். சோ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இல்லாம எந்த ஒரு பயனும் கிடைக்க போறது இல்ல. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போடணும். அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் யுவர் கம்ஃபர்டபிள். சோ ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்லயே எல்லா ஒரு சுச்சுவேஷன்லயும் கம்ஃபர்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து, அதாவது நல்லா தூங்கணும், நல்ல ஊரை சுத்தணும், நல்ல எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கம்ஃபர்டபிளும் இல்லாம அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட் இன் தி ஹை ஸ்கோர் சப்ஜெக்ட். சோ எக்ஸாம்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதிகமான மார்க்ஸ் வரும், எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் கம்மியான மார்க்ஸ் வரும், எதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில கனெக்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டோன்ட் ப்ரிப்பேர் வித் கன்ஃபியூஷன். சோ நீங்க எப்போதுமே கன்ஃபியூஷனோடயே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. எப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யார்கிட்டயாவது கேட்டு அந்த கன்ஃபியூஷனை, அந்த கிளாரிபிகேஷனை வாங்கிக்கிட்டு அந்த கன்ஃபியூஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த டாபிக்கே போகணும். சோ ஒண்ணுமே புரியாம தயவு செய்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சோ நோட்ஸ் எடுக்காம நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அதனால கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். அத எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 டேஸ் நீங்க எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரிவைஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் நான் எக்ஸாம்ல சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காக தான் நம்ம ரிவைஸ், நீங்க எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்தாப்புல 10 டேஸ்ல நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல 5 டேஸ்ல ரிவைஸ் பண்ண முடியும்னா 5 டேஸ்ல நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப நீங்க ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் நார்மலா எல்லா எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கும், எல்லா கேண்டிடேட்டுக்கும் கண்டிப்பா நார்மலா வரும். சோ அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணாம அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களை நீங்களே நம்பணும். பி கான்பிடென்ட் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். சோ உங்க மேல நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம எக்ஸாம் நல்லபடியா கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் உங்களை நீங்க நம்புற தன்மையும் கண்டிப்பா இருக்கணும். அந்த கான்பிடென்ட் உங்களை நீங்க நம்பல அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு பயம், பதட்டம், ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் வரும். சோ அதெல்லாம் இல்லாம நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அவாய்ட் லேட் கமிங் டு தி எக்ஸாம் ஹால். சோ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க வர்றது கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கு, 1.5 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே லாஸ்ட்ல நாகர்கோயில்ல போட்டுருக்காங்க, நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே போயிடணும். ஒரு 2 hours அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். சோ நீங்க இன்கேஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தா முத நாள் நைட்டே போயிடுங்க. சோ லாஸ்ட் டைம்ல நீங்க எக்ஸாம் ஹால ரீச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாதிரி பதட்டம் வரும், ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது. சோ அதுக்காக தான் அது. தென் எவ்ரி டே நீங்க உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தே ஆகணும்.
அப்பதான் நீங்க எந்த லெவல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுமா இல்லன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 அசஸ்மெண்ட் வந்து நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் வரும். அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்க. தென் don't study before 1 hour of the exam, especially new things. So எக்ஸாம்க்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி be relaxed, be cool, அப்படியே ஸ்டேபிளா நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸ் மைண்டா 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடணும். அதுக்கு அந்த டைம்ல போய் புதுசா படிக்கிறது, வரிஞ்சு கட்டிக்கிட்டு படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம புதுசா எதையும் படிக்காம நீங்க வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேரா போகணும். அப்புறம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே நீங்க வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து செக் பண்ணிக்கணும். ஹால் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு அதுல நேம், நம்பர் மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த ஹால் டிக்கெட்ல இருக்கிற டீடைல் மாதிரியே உங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர்டா நீங்க வந்து போகணும். சோ இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணணும். சோ டியூரிங் எக்ஸாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த டியூரிங் எக்ஸாம்ல நம்ம வந்து எப்படி வந்து பிரசன்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க. டியூரிங் எக்ஸாம் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்க்கு முன்னாடி போயிட்டு ரிலாக்ஸா கான்பிடென்ட்டா போய் உட்காருங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு ரிலாக்ஸா போய் கான்பிடென்ட்டா போய் உட்காருங்க எக்ஸாம்க்கு முன்னாடி. பி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சோ அந்த நேரத்துல என்ன நடக்குது அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட எல்லாம் அப்படியே நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இல்லாம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அங்க இருக்கணும். அட்டெண்ட் ஈஸி அண்ட் சிம்பிள் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ, எது வந்து சிம்பிளா படிக்கிறதுக்கு இருக்கோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா அதுல ஒரு சின்ன வேர்ட் இருக்கும், அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரையே மாத்தி விட்டுரும். சோ அந்த மாதிரி நெகட்டிவா வராது, எக்ஸெப்ட் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். சோ அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து இது மட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸெப்ட் அந்த மாதிரி எல்லாம் வரும். சோ அதுல எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின்ஸ் படிக்கணும். அட்டெண்ட் ஒன்லி நோன் கொஸ்டின்ஸ் டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. கேள்விப்படாத கொஸ்டின்ஸ் தயவு செய்து அட்டெண்ட் பண்ணாதீங்க. சோ நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் எடுத்தா நீங்க வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட செக் லிஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்டையும் நம்ம இதோட லாஸ்ட்ல கனெக்ட் பண்றோம். அதையும் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா போதும், அதாவது மினிமலா இவ்வளவு மார்க் எடுத்தாவே போதும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த மார்க் எடுத்தீங்கன்னாவே நீங்க செலக்ட் ஆயிடலாம். சோ அதையும் நம்ம கடைசியில கனெக்ட் பண்றோம், அதையும் போய் பாத்துக்கோங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ல நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா அங்க போயிட்டு படபடன்னு இல்லாம ஒரு பயத்தோட இல்லாம பி ரிலாக்ஸ், பி கான்பிடென்ட், கண்டிப்பா அது இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா டோன்ட் பி ஓவர் திங்கிங். ரொம்ப போட்டு ஒரு கொஸ்டின் வந்து நீங்க போனோம்னா ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க, அதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்சர் வந்து கரெக்டா தான் இருக்கும். அதை போட்டு இது இருக்குமா அது இருக்குமான்னு போட்டு ஓவரா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு தப்பா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஆன்சர் கரெக்டா தெரியுதோ அதை வந்து ஒரு டைம் 2 டைம் யோசிச்சுட்டு நீங்க வந்து பண்ணலாம். அதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. மூணாவது, அவாய்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் டஃப் கொஸ்டின். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, பக்கமா இருக்கு கொஸ்டின், தென் ஒரு மாதிரி மேத்ஸ் மாதிரி இருக்கு, டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செய்து அதை அட்டெண்டே பண்ணாதீங்க, நெகட்டிவ் மார்க்ல போயிடும். Then fourth, don't rush to the read question. So question rush பண்றப்ப கடகடன்னு வாசிக்காம புரிஞ்சு வாசிக்கணும். ஒரு டைம்க்கு 2 டைம் வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர் பண்றோம். அந்த கொஸ்டினை வாசிக்கிறதுல நீங்க ரஷ் பண்ணவே கூடாது. அடுத்தது don't attempt the new things. So புதுசா ஏதாவது இருந்தது, தெரியாது ஏதாவதுன்னா தயவு செய்து அட்டெண்டே பண்ணாதீங்க. இந்த நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து மெரிட்லயே செலக்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம இந்த போர்டை வந்து ரெடி பண்ணிருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளாஸஸாவே நான் எடுக்கலாம்னு இருக்கேன். இனி ஜாயின் பண்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து புதுசா நிறைய வீடியோஸ் வந்து லேர்னிங் வீடியோஸ் போட போறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா கொடுப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்களும் நர்சிங் ஆஃபீஸர் ஆகுவீங்க. தேங்க்யூ.